உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். நாம் அந்த இனி ஒருக்க அடிக்கப்பட முடியாது. அவர் அடிக்கப்பட்டாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். யூதர்கள் நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு மேசியா வருவார். இவர் தான் மேசியான்னு தெரியல, இயேசுதான் மேசியான்னு தெரியல. ஒரு மேசியா நமக்காக வருவார், அவர் நமக்காக மரிப்பார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா இவரை தான் மேசியா என்று அந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இயேசு தெரியும், அவர் தான் மேசியா, அவர் தான் வந்தாச்சு, அவர் அடிக்கப்பட போகிறார். இந்த யூத ஜனம் தெரியாம அவங்க மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்காங்க. பஸ்கா ஆசரிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்காக மேசியா வருவார் 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 என்று காலங்களை அறிந்து கொள்ளவில்லை, நேரங்களை புரிந்து கொள்ளவில்லை. காலங்களும் சமயங்களும் யாற்றை இருக்கு? அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அதினத்தின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்பவர். உங்களுக்கு எனக்கு நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய காரியங்களை, சபையில எதுவானாலும் கர்த்தர் அந்தந்த நாட்களிலே அந்தந்த காலங்களிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியும் செம்மையும் ஒழுங்கு திறமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். நாம் கவலைப்பட அவசியம் இல்லை. இங்க 14:2 வாசிங்க. 2 வசனம் வாசிங்க. இங்க என்ன? கொலை செய்ய காத்திருக்காங்க. இங்கெல்லாம் யாரு? பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கடவுளோடு நெருக்கமுடையவர்கள், நல்ல வேதத்தை படித்து கற்று அறிந்தவர்கள், வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கடவுளோடு மிகவும் நெருக்கமானவர்கள். இவங்க தான் யார்? என்ன செய்ய போறாங்க? இப்ப இயேசுவை கொலை செய்ய தேடுறாங்க. அது என்ன சொல்லுது? ஆகிலும் ஆமா, இவங்க ஏற்கனவே இயேசு சொல்லிட்டார். மார்க் 8:31, 9:31, 10:33 எல்லாம் அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து அறிவித்துட்டார். ஆனா இவங்க ரகசியமா பிடிச்சு என்ன செய்ய போறேன்? இந்த இயேசுவை கொலை பண்ண போறேன். ரகசியமா ஏன் தெரியுமா? வெளிப்படையா பிடிக்க முடியாது இயேசுவை. இவர் ஏதோ இயேசு ஒரு ஆட்டை பிடிச்சி கொல்றது மாதிரி, கசாப்படை கொண்டு கொல்றது மாதிரி இயேசுவை கொல்வது இல்லை. அவர் நான் மறிக்க போகிறேன் என்று தன்னுடைய மரணத்தை அவரே அங்க என்ன செய்தார்? பேஷன் ப்ரெடிக்ஷன் அவர் முன்னறிவித்திருக்கிறார். அதுக்கடையில் இவங்க என்ன பண்றாங்க? அவரை தந்திரமா பிடிக்க வலை தேடுறாங்க. இயேசு அவர் மரணத்தை முன்னறிவித்திருக்கிறார். அவர் தேவ திட்டத்தின்படியே போகிறார், தேவனுடைய தீர்மானத்தின்படி போகிறார், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி கத்தர் போகிறார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அவரை எப்படியாவது முடிச்சு கொலை பண்ணிடணும் அப்படின்னு பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய தீர்மானம், நாம் எதற்காக பிறந்தோம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டமும் தேவ தீர்மானங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அந்த பஸ்காவாக இயேசுடைய வழியிலே நடக்க வேண்டும். இங்க இயேசு சொல்லிட்டார், நான் மறிக்க போறேன். ஆனா யாருமே அதை உணரல. அதெல்லாம் யாரும் கண்டுக்கல. அவங்க காத்துல விழுந்துச்சு என்னமோ. இவங்க தந்திரமா பிடிக்க வளைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பப்ளிக்கா பிடிக்க முடியாது இயேசுவை. ஜீசஸ் had many followers. அவருக்கு பின்னால லட்சக்கணக்கான ஜனங்கள் போனாங்க. அப்ப இயேசு பிடிக்க முடியுமா? இப்ப ஏதாவது ஒரு கட்சி தலைவரை பிடிச்சி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. உடனே தீ குளிப்பான், பஸ் மறியல் பண்ணுவான், பஸ்ஸை தீ வைப்பான், என்னெல்லாமோ நடக்கும். பாவி ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு இயேசு அந்த மாதிரி இல்லை. இயேசு பெரிய, அவர் வேற. இயேசுவை பிடிக்க முடியாது தந்திரமா. இந்த வெளிப்படையா இந்த கலிலேயர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி அடிக்கடி கூட்டம். ஒருவேளை இயேசு பப்ளிக்கா பிடிச்சிட்டாங்கன்னு இவெல்லாம் அடிக்கடியில் இறங்கிடும். கலிலேயர்கள் கொஞ்சம் முரட்டு குணமுடையவர்கள். அதனால இவங்க தந்திரமா என்ன செய்தாங்க? இயேசுவை பிடிக்க வகை தேடினார்கள். இந்த பஸ்கா பண்டிகையில அத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்களாம். ஆனா இயேசுவை தந்திரமா பிடிக்க அவங்களால முடியல. இந்த வேதபாரகரும் பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த எருசலேம் தேவாலயத்துல ஆண்டோனியா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஃபோர்ட்ரஸ் ஒரு கோட்டை அப்பவே டவர் கட்டிருக்காங்க எருசலேம் தேவாலயத்துல. ஏன்னா இத்தனை லட்சம் மக்களை அவங்க என்ன செய்யணும்? கண்காணிக்கணும். ஒரு பத்திரிகை சொல்லுது, ஒரு முறை 30,000 ஜனங்கள் எருசலேம்ல பஸ்கா பண்டிகையில நசுங்கி இறந்துட்டாங்களாம் அப்படின்னு ஒரு பத்திரிகை, ஒரு மேகசின்ல வாசித்தேன். அப்ப அப்படி ஜனங்களுக்கு அசம்பவங்கள் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆண்டோனியா ஃபோர்ட்ரஸ், அந்த கோட்டை பெரிய கோபுரம், அதுல இருந்து மக்களை கண்காணிப்பாங்க. அப்படிப்பட்ட பஸ்கா பண்டிகையில இயேசு என்ன செய்ய முடியல?
இவங்க இயேசு எப்படியாவது பிடிச்சி கொலை பண்ணணும்னு தேடுறாங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் 2 வசனமும் பஸ்கா பண்டிகை பற்றியும் அந்த 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 வேதபாரகர்கள் பரிசேயருடைய துரோகம். என்னது துரோகம்? ஏன்னா சர்ச்சில் இவங்க பெரிய ஆளு அப்படி பெரிய பாலிஷாக பேசிடுவாங்க இயேசுட்ட. ஆனால் எப்படியாவது அவரை பிடிச்சி என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அப்புறம் 3வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வாசிங்க. போதும். 3வது வசனம் வேற வேற போயிடுறாரு. அந்த 2 வசனத்துக்கும் இந்த 3வது வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ 10, 11 அப்படிதான். 1, 2 அது ஒரு அந்த துரோகம். பிரதான ஆசாரிகள் வேதபாரகர்கள் துரோகம். அவங்க இவருக்கு ஆப்போசிட்டா நினைக்கிறாங்க. அப்புறம் 3லேருந்து 9 வரை ஒரு சகோதரி அங்கே அவருடைய அன்பை சொல்றாரு இந்த ஆசிரியர். அந்த சகோதரி அந்த பரிமள தைலம் ஊற்றினாள் இல்லையா, அவருடைய அன்பு. அப்புறம் மறுபடியும் 10, 11 யூதாஸ் எப்படா காட்டி கொடுக்கலான்னு அவனுடைய துரோகம். இப்படிதான் இந்த மார்க் வந்து எழுதுவார். இதனால இந்த மார்க் காஸ்பலுக்கு சாண்ட்விச், மார்க் அண்ட் சாண்ட்விச்னு பேர். சாண்ட்விச்னா தெரியல, பிள்ளைங்களுக்கு தெரியும். மேலே கிளை பிரெட், நடுவில் ஒரு லேயர், அது சாண்ட்விச் ஸ்ட்ரக்சர். இந்த இந்த மார்க் சுவிசேஷத்தை வந்து சாண்ட்விச் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. மார்க் அண்ட் சாண்ட்விச் ஸ்டோரிஸ் இன் மார்க் காஸ்பல்ஸ் ஆர் சாண்ட்விச்சஸ். இதில் உள்ள எல்லா கதைகளும் சம்பவங்களும் அந்த சாண்ட்விச் ஸ்ட்ரக்சரில் எழுதியிருப்பார். மேலே ஒரு காரியம், நடுவில் ஒரு காரியம், அப்புறம் இன்னொரு காரியம். மார்க் 5:21 வாசித்தீங்கன்னா, மார்க் 5:21-24 வரை வாசித்தீங்கன்னா எவ்வளவு பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் 25-34 வரை பெரும்பாலுள்ள ஸ்திரீ ப்ளீடிங் உமன். அப்புறம் மறுபடியும் 35-43 வரை மறுபடியும் எவ்வளவு பற்றி பேசுகிறாங்க. இதுதான் சாண்ட்விச் ஸ்ட்ரக்சர். முதல்ல ஒரு சம்பவம், அப்புறம் நடுவில், அப்புறம் இன்னொன்று. அப்படிதான் அதை அப்படி கொண்டு வருவாங்க. மார்க் 11 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அத்திமரத்தை பற்றி பேசுறாரு. அப்புறம் ஜீசஸ் அட் தி டெம்பிள், இயேசு தேவாலயத்துக்கு வந்துடுறாரு. அப்புறம் மறுபடியும் அத்திமரத்தை பற்றி பேசுவாங்க. இதுதான் சாண்ட்விச் ஸ்ட்ரக்சர். இந்த 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 14 அதிகாரத்தில் கூட முதல் 2 வசனம் என்னது? துரோகம். அந்த பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் துரோகம். அப்புறம் 3-9 மரியாதை அன்பு, அவருடைய விலையேறப்பட்ட அன்பை பற்றி சொல்றாரு. அப்புறம் கடைசியில் 10-11 யூதாஸ் காட்டி கொடுப்பாரு, அவருடைய துரோகம். கூடவே என்ன பண்றான்? துரோகம் பண்றான். இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்? பகைக்கிறோமா இயேசுவை? பிரதான ஆசாரிகள் மாதிரி, அந்த வேதபாரகர்கள் மாதிரி நம்ம பகைக்கிறோமா? இல்ல அந்த சகோதரி மாதிரி நம்ம அன்பு செலுத்துறோமா? இல்ல கடைசியில் இந்த யூதாஸ் கூடவே இருந்து எல்லாம் பண்ணிட்டு காட்டி கொடுத்து அவன மாதிரி நம்ம காட்டி கொடுக்குறோமா? துரோகம் பண்றோமா? இன்னைக்கு நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நீங்க யோசித்து பாருங்க. நீங்க நினைக்கலாம், நான் இந்த துரோகம் பண்றேன் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம அவருடைய சித்தத்தின்படி கட்டளைகள் நடக்காததே என்னதான்? துரோகம் தான், அது பகைதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்? நீங்கள் நாளைக்கு யோசித்து பார்க்கணும். மேல துரோகம், மேல பகை, அடுத்து விசுவாச துரோகம், அடுத்து நடுவில் அன்பு. நம்ம யாரை மாறி இருக்கணும்? இந்த பரிமள தைலம் ஊற்றின அந்த மரியாதை போல மனுஷனும் இருக்கணும். இதே மேட்டர் தான் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யோவான் 12:1-15 வாசித்தீங்கன்னா அந்த இதே சம்பவத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். கடைசியில் அவங்க ஜனங்கள் எல்லாம் இயேசு வராரு, குருத்தோலை பிடிச்சி வச்சுருந்தாங்க, அவரை வரவேற்கிறாங்க. இதே மாதிரி இதே ஸ்ட்ரக்சரில் தான் இந்த மார்க் எழுதுவார். அதனால இது ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. இங்கே 3வது வசனம் வாசிங்க. 3 வாசிங்க. 14:3. போதும். இங்கே அப்புறம் நீங்கள் வாசிக்கோங்க. இங்கே சீமோனுடைய வீடுன்னு சொல்லிட்டு இதே யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பெத்தானியாவுக்கு வந்தா லாசரும் அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன வேத என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வேளை இந்த சீமோன் இந்த லாசருடைய தகப்பனா இருக்கலாம். அவர் என்னது, அவர் இந்த மார்க் 1:40 ஒரு குஷ்டரோகி இயேசுட்ட வரான், அவனே கர்த்தர் குணமாக்குறாரு. அப்போ அவங்க பேர் சொல்லப்படலை. அப்போ அவன் தான் இந்த சீமோனா இருக்கலாம், இவன் ஒருவேளை லாசருடைய தகப்பனா இருக்கலாம், இது லாசருடைய வீடா இருக்கலாம். இப்படியே அங்க சொல்லப்படுகிறது. எப்படியோ இந்த சீமோன் என்னவா இருந்தா? குஷ்டரோகியா இருந்தான். நீங்க பழைய ஏற்பாட்டை வாசித்தீங்கன்னா குஷ்டரோகி எங்க இருப்பாங்க? பாளையத்துக்குள்ள அவங்கள ஏற்ற மாட்டாங்க, இடம் இல்லை. இப்போ கூட நீங்க கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா குஷ்டரோகி பேருக்கு சொல்லி தனியா ஒரு அங்கே குவார்ட்டர்ஸ், ஒரு காலனி இருக்குது. அவங்க பகலில் எங்கே போனாலும் நைட் அவங்க வந்துடுவாங்க. அப்போ அந்த 1ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? இருந்திருக்க மாட்டாங்க. வீட்டில் இடம் இல்லை, ஊரில் இடம் இல்லை, சொந்தக்காரங்க எங்கேயுமே இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகத்தை
மனிதன் இந்த இயேசு என்கிற எனக்கு சுகமாக்கினார். அதனால அவருக்கு என் வீட்டில் என்ன செய்ய போற ஒரு பந்தி சாப்பாடு. இன்னைக்கு நமக்கு என்ன தேங்க்ஸ் கிவிங் இருக்கு ஆண்டவருக்கு, நமக்கு எவ்வளோ செய்திருக்காரு. நம்ம எங்கேயோ இருக்க வேண்டியவங்களை கத்தரை ரட்சித்து நம்மை அவர் சொந்தப்படுத்தி அவர் பிள்ளைகளாக மாற்றி நம்மை கத்தரை ஆராதிக்கிறோம். நீங்க சைமன் பாஸ் சொன்ன மாதிரி வடக்கையெல்லாம் போனீங்கன்னா ஐயோ ஐயோ அப்படி அவலம் கத்தர் உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட நிலைமை நம்ம பார்க்க கூட ஆண்டவர் விடலை. நம்மெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துருவோம். அப்போ உங்களுக்கு எனக்கு கத்தர் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அழைப்பு, ஒரு அபிஷேகத்தை, நம்முடைய ஒரு பெரிய இதை தந்து வச்சுருக்காங்க. நம்ம எப்படி தேங்க்ஸ் கிவிங்கோட இருக்கோம் இயேசுவுக்கு. நம்ம என்ன சொல்லி அவருக்கு இப்போ என்ன நம்ம அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும்? நீங்களே கொஸ்டின் தான், நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. இங்க இவன் உடனே ஒரு பந்தி ஆயத்தை கொடுத்துருக்கான். இந்த சீமோனுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி. அப்போ அந்த வீட்டுக்கு யார் வராங்க? இயேசுவும் சீஷர்கள் வராங்க. கூட ஒருவேளை வேற யாரும் இருந்திருக்கலாம், வீட்டில் உள்ளவங்க இருந்திருக்கலாம். ஓகே, 14:3 வாசிங்க. 14:3. சரி போதும். ஒரு ஸ்திரீ போட்டிருக்கு. நீங்க யோவான் 12 அது மரியாள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த மரியாள், அப்போ லாஸ்ட் சகோதரி அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த மார்க் எப்பவுமே பேரை மென்ஷன் பண்ணல. நிறைய இடத்துல ஒரு குஷ்டரோகி சுகமாக்குனாரு, ஒரு பெருமாளுடைய ஸ்திரீ வந்தா, ஒரு வாலிபன் விட்டுட்டு போனான், இப்படி ஒரு பேரை என்ன செய்யல, மென்ஷன் பண்ணல. இங்கேயும் பேரை மென்ஷன் பண்ணல. மார்க் 12 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 காசு போட்ட விதவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. மார்க் 14:3 வாசிங்கன்னா இது இப்போ நம்ம வசனம் வாசித்தது. நான் ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ. அப்புறம் 15:40 இயேசுவை தூரமாய் பின்பற்ற நிறைய சகோதரிகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. 16:1 வாசித்தீங்கன்னா கண்டவர்க்கம் விட்ட பெண்கள், இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் பேர் சொல்லல. நிறைய இடத்துல அவர் பேர் மென்ஷன் பண்ணல. அந்த அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டு பெண்களை மிகவும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி நடத்தின காலம், பெண்களை கேவலமாக பார்த்த காலம், பெண்களை இழிவாக பார்த்த காலம், பெண்கள் வீட்டில இருந்து வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட நாட்களிலேயே இந்த மார்க் என்ன பண்ணிருக்கார்? பெண்களை இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் மிக உயரத்திலே வைத்து பார்த்திருக்கிறார். அதுதான் நிறைய பெண்களை பற்றி இவர் எழுதி அவருடைய காரியங்கள் பற்றி இவர் நிறைய எழுதியிருக்கிறார். 14:3 இங்க விலையேற பெற்ற தைலம். இது யார் கொண்டு வந்தான்னு சொல்லல, உங்க பேரு சொல்லல. இவருடைய தைலத்தை பற்றி விளக்குறார். எப்படிப்பட்ட தைலமா? விலையேற பெற்ற தைலம், நளதம் என்னும் உத்தம தைலம். அது எதுல கொண்டு வந்தா? வெள்ளைக்கல் பரணி. அவன் எதுல கொண்டு வந்தா? அது எப்படிப்பட்ட தைலம், அது எவ்வளவு காஸ்ட்லியாங்கலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவனோட பேரை சொல்லல. அப்போ பேர் முக்கியம் இல்லை, நம்ம பேர் படி வாழ்றோமா அதான் முக்கியம். ஜபராஜ் வாங்குற அவங்க வாழ்க்கையில ஜபமும் இருக்காது, ஏசமா இருக்க மாட்டாரு. இப்படி நிறைய பேர் நான் சொல்லலாம், அப்படி நான் சொல்லலை. அப்போ ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். புத்தரும் அவருடைய சீஷரும் ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ ஒருத்தன் வந்தான். வந்து யாரா புத்தன் அப்படின்னா, அப்போ சீஷர்கள் கொஞ்சம் புத்தருடைய சீஷர்களுக்கு கோவம் வந்துச்சு. அடுத்தப்ப யாரா புத்தன் அப்படின்னா, உடனே ரொம்ப க்ளோஸ் சீஷன், அவன் பேர் ஆனந்தன். அவன் என்ன பண்ணான், என்னடா அப்படின்னு சொல்லி அடிக்க போனான். உடனே மறுபடியும் அவன் யார் தான் புத்தர்? உடனே புத்தர் எழுதி, நான் தான் புத்தர், உனக்கு என்ன அப்படின்னு அந்த என்னை காரி அவருக்கு மூஞ்சில துப்பிட்டான். உடனே ஆனந்தன் வந்து அடிக்க போறான். அதில் ஆனந்தனை நிப்பாட்டு அடிக்காது. என்னப்பா உனக்கு இன்னும் என்ன வேணும்? மறுபடியும் காரி துப்புற போனோடனே துப்பிட்டு போயிட்டான். ஆனந்தன் அடிக்க போறான். என்ன குருவே, நாங்கள் எல்லாரும் இப்படி பார்த்துட்டு விட்டு போறீங்க, அவனை அடிச்சு தொழிலை முடிச்சுக்க மாட்டோமா? இல்லப்பா, அவன் யாரா புத்தன் தான் கேட்டு வந்தான். அப்படின்னா புத்தர் யாருன்னு அவனுக்கு தெரியல. புத்தர் முகத்தை இதுவரை பார்க்கல. புத்தர் யாருன்னு தெரியாது. ஆனா நான் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கேன், அது அவனுக்கு பிடிக்கல. நான் ஏதோ ஒண்ணு சொல்லி இருந்திருக்கேன், அது அவனுக்கு பிடிக்கல. என்னுடைய சொல்லும் செயலும் தான் அவனுக்கு பிடிக்காமல் இருக்குது. என்ன அவனுக்கு தெரியல. தெரிஞ்சுன்னா முதல்ல வந்து கார் துப்பிருப்பான். யாரா புத்தன்னு கேட்டான், அவன் துப்பினான். அதனால என் மேல அவனுக்கு எந்த கோபம் இல்லை. நான் ஏதோ ஒன்று சொல்லி இருக்கிறேன், அந்த சொல்லிதான் அவனுக்கு கோபம். நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன், அந்த செயலிதான் அவனுக்கு கோபம். அதனால நீ அவனை விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அதான் முக்கியம். நம்ம பேர் எப்படியா இருக்கட்டும், நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன சொல்லுகிறோம், சொல்றதுபடி வாழ்றோமா?
நம்ம வாழ்றோமா? நம்மளால முடியல. அப்போ நமக்கு பேர் முக்கியம் இல்ல, செயல் முக்கியம், சொல் முக்கியம். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நம்ம பேசும்போது 10 தடவை யோசித்து ஒரு தடவை பேசணும். சும்மா நாக்கிற்கு வாய்ப்படி எதையாவது எப்படியாவது பேசிட முடியாது. இப்ப நம்ம எல்லாம் வீக்னஸ் தான், என்னை சேர்த்தான் சொல்றேன். செயல் தான் முக்கியம், நம்ம பேர் முக்கியம். அப்போ இங்க இந்த சகோதரி பற்றி அவர் சொல்லவே இல்லை. அவ கொண்டு வந்த தைரியத்தை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு அவ கொண்டு வந்துட்டா தைரியத்தை என்ன பண்றா, முழுசுமா போட்டு உடைச்சிட்டா. நம்ம ஒரு நல்ல வாசனை ஸ்ப்ரே யாராவது விளையாட்டு கொடுத்துட்டா மொத்தமா அடிப்போமா? இல்ல, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் போட்டு காலியாயிடக்கூடாது, ஒரு நல்ல சொல் ஏன் காலியாயிடக்கூடாது, லிக்விட் ஊத்துறோமா, வீடு துடைக்கிறோமா, பாத்ரூம் எதுனாலும் என்ன செய்யக்கூடாது, காலியாயிடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த சகோதரி அப்படி இல்லை, மொத்தமா மொத்தமா போட்டு உடைச்சிட்டா. இது எனக்கு வேண்டாம், ஐ எம் டோட்டலி கமிட், நான் முழுவதுமா இயேசுக்குரியவன், நான் முழுவதுமா கொடுக்கிறேன், எனக்கு இனி எதுவுமே தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை கொடுத்தாலும் இயேசுக்கு முழுவதுமாய் கொடுக்க வேண்டும். இயேசு முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நம்ம கொஞ்சம் இல்லை, 1/2%, 4%, 20, 30, 50 இல்லை. கர்த்தர் முழுவதுமா நம்முடைய வாழ்க்கையில நாம் முழுவதுமா முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோட நினைச்சு நம்மளை தொழுது கொள்ள வேண்டும். முழுசுமா கர்த்தரை எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன, நம்மளால முழுசுமா இயேசுக்கு கொடுக்க முடியல. அவங்களுக்கு ஒரு 20, இவங்களுக்கு ஒரு 10, அவங்களுக்கு ஒரு 10, அந்த காலையில் இப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, முழுவதுமாய் இந்த இருதயத்தை எனக்கு தருவியா? இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம இருதயங்களை கை வச்சு ஆண்டவரே முழுசுமா என்னுடைய எல்லாம், என்னுடைய எனர்ஜி, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பொருள் எல்லாத்தையும் முழுசுமா தார ஆண்டவரே. அப்படி அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள, அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நீங்கள் வர முடியுமா? கர்த்தர் உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கிறார். இந்த தைலம் எப்படிப்பட்டது? நடனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருக்கு. இது இங்கிலீஷ்ல நாட் பிளான் இருக்கும். இந்த நாட் பிளான் எங்க இருக்கு தெரியுமா? இமயமலையில மட்டும்தான் கிடைக்குதாமா, உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கலையாம். ஒரு மேகசின்ல எழுதிருந்துச்சு, இயேசுவை அபிஷேகம் பண்ணின தைலத்தில் இந்தியாவுக்கும் பங்கு உண்டு என்பதை அறிந்த பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இந்த இமயமலையில நாட் பிளான், அது இங்கிலீஷ்ல நாடு, இயற்கை ஆடு நடனம். இந்த தைலம் இமயமலையில தான் கொண்டு போனாங்க அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு. அப்போ நமக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் மறித்திருக்கிறார். நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு இயேசு அவங்களுக்காக இவங்களுக்காக எல்லாம் சொல்லுவாங்க இல்லை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் எனக்காக மறித்திருக்கிறார், கர்த்தர் எனக்காக தான் ரத்த சிந்தினார். அப்படி நீங்க நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு ஒரு ஆவி, ஒரு எழுப்புதல் வரும். யாருக்காகவோ மறிச்சாரு, எங்கேயோ ரத்தம் சிந்தினார் அப்படியெல்லாம் சொன்னா நமக்கு ஆண்டுக்கு எந்த சம்பந்தம் வராது, எந்த உறவு நம்ம அவர்களுடைய பண்ண முடியாது. இங்க இந்த வீட்டில் நிறைய ஆண்கள் இருக்காங்க. சீமோன் இருக்கிறாரு, லாசர் இருக்காங்க, யோவான் 12 சொல்லுது. அப்புறம் சீஷர்கள் எல்லாம் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கலாம். நான் சொன்னேன், அந்த காலத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு காலம். அந்த சகோதரி எப்படி வந்தா? எப்படியா வந்துட்டா? அவளுக்கு எப்படியா சொன்ன, இயேசுவை பார்க்கணும். அவளுக்கு எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். இது விலை மதிப்புள்ள இருக்குது தைலம், இது எப்படியாவது ஒரு பாதத்துல ஊட்டி உடச்சிடணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல வர. யாரு என்ன சொன்னா என்ன, யாரு என்ன திட்டினா என்ன, யாரு என்ன கோவப்பட்டா என்ன, யாரு எனக்கு அவமானமா மரியாதை பேசுன எனக்கு என்ன, நான் போவேன், நான் இயேசுவை பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லி நானும் இந்த சூழ்நிலை வரலாம். இயேசுவை பார்க்க நம்ம பிரேயர் போட முடியல, நமக்கு ஒரு சின்ன காரியம் பிரச்சனைனா நம்மளால நினைச்ச முடியல. முழுவதுமா கர்த்தருடைய பாதத்தை நம்ம அவருக்கு கொடுக்கல. இங்க ஃபோக்கஸ் எல்லாம் இயேசு மேலதான் இருக்கு. நான் எப்படியாவது ஒரு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் அவனுக்கு இருக்கு. யாரும் என்ன பண்ணாரு, என்ன யாரும் தடை பண்ண முடியாது. இந்த இன்டரப்ட் பண்றாங்க இவளை, அவங்க முறுமுறுத்தாங்கன்னு சொல்லுங்க. 16:4 வாசிங்க. 16:4 சீக்கிரம் முடிக்க போறேன், டைம் ஆச்சு. 16:4 14:6 சில விசனம் அடைந்து கோபப்பட்டு இவ வாரா, அவ ஃபுல் விசுவாசத்துல வாரா, நம்பிக்கையில வாரா, எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், எப்படியாவது அவருக்கு ஆலையில புத்திரனை உடைச்சிடணும் வாரா. ஆனா அதுக்குள்ள என்ன பண்றாங்க சீஷர்கள் எல்லாம், சீஷர்கள் இருக்கா,
இருக்காங்க, எல்லாரும் இயேசுவை அறிஞ்சவங்க, எல்லாரும் அவர்னால நன்மை பெற்றவங்க, அவரால் குணமாக்கப்பட்டவங்க. ஆனாலும் அவர் எல்லாரும் கோவப்படுறாங்க, அவரை திட்டுறாங்க, முறுமுறுக்காங்க. யோவான் பண்ணல, யூதாஸ் பண்ணான்னு இருக்கு, இங்க பொதுவா போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் யூதாஸ் பப்ளிக்கா சொல்லியிருப்பான், மற்றவங்களெல்லாம் இருதயத்திலே கோவப்பட்டிருப்பாங்க. இருதயத்தை மட்டும் ரீட் பண்ற மாதிரி ஆண்டு ஒரு கிருபையை தந்திருப்பான்னு வைங்க, நம்ம யாரையாவது விட்டு வைப்போமா? இப்போ உங்க இருதயத்தை எனக்கு ரீட் பண்ண முடியும்னு சொன்னா விட்டு வைப்போமா? நம்ம பண்ணிட மாட்டோம், அந்த பவர் இல்லை. அப்போ எல்லாம் திட்டுறான், கோவப்படுறான், முறுமுறுக்கிறான், என்ன இவன் இப்படி வந்துடா, இப்படி பண்றான் அப்படின்னு. அவன் எதையுமே பார்க்கல. அப்போ ஒன்லி ஜீசஸ். அவளுக்கு விமர்சனம் வந்தது, அவளுக்கு பிரச்சனை வந்தது, அவளை எல்லாம் பண்ணாங்க, அவன் எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு நீங்கள் நான் கத்தர்காய் ஓடும் பொழுது நமக்கு விமர்சனங்கள் இருக்கும், நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? எதிர்நீச்சல் போடணும். நம்ம இயேசுக்காய் ஓடும் பொழுது, கத்தர்காய் நிற்க நினைக்கும் பொழுது, கத்தர்காய் சில காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது, தூற்றுக்கு நூறு நாமமே கத்தருக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை வரும். We have to face some criticism. நம்ம சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அவன் எதுவுமே பார்க்கல. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இயேசுவை பார்க்கணும், முழுசுமா ஒரு பாதத்துல இந்த தைலத்தை போட்டு உடைக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு அவளுக்கு இருக்க விசுவாசம் நமக்கு இருக்குதா? நம்மளுடைய கொஸ்டின். நீங்க தான் ஆன்சர் கொஞ்சம் 14:5 வாசிங்க. 14:5 போதும். இது நிறைய காஸ்ட்லின்னு சொல்றாங்க, நிறைய இது ரொம்ப விலை கூடதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு 7,500 ரூபாய், இன்னொருத்தர் எப்படியோ கணக்கு போட்டு எழுதியிருக்கிறாரு இந்த தைலத்தின் விலை 3,75,000 ரூபாய். தெரியல, நான் கணக்கு போடல. சரி, எப்படியோ இது ஒரு விலை, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தைலம். அப்போ இந்த தைலத்தை கொண்டு ஊற்றுறான் இயேசுக்கு பாதத்துல, முறுமுறுக்காங்க. அவன் ஊற்றின உடனே அது அவ்வளவு நாள் அந்த வீடு நாரி போயிருந்திருக்கும். இயேசு இல்லாத வீடு எப்படி இருக்கும்? இயேசு இல்லாத வீடு குடும்பம் எப்படி இருக்கும்? இயேசு இல்லாத மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? இயேசு இல்லாத அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அந்த குஷ்டரோகி அவ்வளவு நாள் எப்படி இருந்திருப்பான்? நாரி போயிருந்திருப்பான். அந்த லாசுடைய வாழ்க்கை அவன் 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிருந்திருப்பான். ஆனா இன்னைக்கு இயேசு அந்த வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுல என்ன உண்டாகுது? மனம் உண்டாகுது. அந்த வீட்டுல நறுமணம் வீசுது. அப்படியே இப்போ எல்லாருக்கும் ஸ்ப்ரே ஸ்மெல்லுனா ரொம்ப இஷ்டம். ஸ்ப்ரேலாம் ஒழிச்சு அடிக்கிறது, செஞ்சுலாம் ஒழிச்சு போட்டு ஒழிச்சு வைக்கிறது. அப்போ இவர் போகிறவன் அந்த வீடு முழுக்க என்னது? மனம். இயேசு வருகிற வீட்டில் மனம் இருக்கும், இயேசு வருகிற வீட்டில் வாசனை இருக்கும், இயேசு வருகிற வீட்டில் சந்தோஷம் இருக்கும், இயேசு இருக்கிற வீட்டில் அங்கே பெரிய ஒரு என்ன இருக்கு? நல்ல ஒரு மனம், ஒரு சுகந்த வாசனை. அப்படிப்பட்ட ஏதாவது இங்கே என்ன, இந்த பெண்ணுக்கு இவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிற ஆண்டவருக்கு. கூட இருக்க சீஷன்லாம் எதையாவது வாங்கினவர்கிட்ட அவர் மறிக்க போறாரு, எதையாவது டென்ஷனும் வாங்கிடணும். ஒரு அம்மா வந்து கேட்கா, ஒரு 2 சீஷோட அம்மா, இயேசுவே உங்க ஒரு வலது பக்கத்துல இடது பக்கத்துல என் பிள்ளைகள் இருக்கட்டும் அவர் சொல்றாரு. நான் சிலுவையில் போகும்போது 2 பேர் டென்ஷன்லாம் கொடுக்கலாம். அப்போ இந்த இயேசு கூட இருக்க கூட்டம் அவர்கிட்ட எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிற கூட்டம். ஆனா இந்த சகோதரி அவ அப்பதான் வந்தா, அவள் பெருசா இயேசு பற்றி ஒன்றும் அறியல. ஆனா அவளுக்கு என்னது? இந்த இயேசுக்கு எதையாவது கொடுக்கணும், எதையாவது பண்ணணும். இயேசுக்காய் செலவு பண்ணுகிற பணம் வீணா போகாது, இயேசுக்காய் செலவு பண்ணுகிற எனர்ஜி வீணா போகாது, இயேசுக்காய் செலவு பண்ணுகிற பொருட்கள். இயேசுக்காய் நீங்க செய்றீங்களா? நீங்க வேலை செய்றீங்களா? இயேசுக்காய் என்ன செய்றீங்க? நீங்க சபைக்காய் எதை செய்தாலும் அது ஒரு நாள் வீணாய் போகாது. வீணாய் போகாததற்கு நாம் எதையாவது செய்யணும். இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சாலும் வீணா போகலாம். இயேசுக்காக, ஊழியத்திற்காக, சபைக்காக நம்ம எதை செஞ்சாலும்